நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியிலிருந்து ஜாதகம் பார்த்துருந்த என்ன இந்த வேர்ல்டு லெவலில் எல்லா நாடுகளிலையுமே என்னை தெரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்தது நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் தான். நான் இந்த அளவுக்கு பேச அதுக்கான ஒரு நல்ல விதமான ஒரு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் உரிமையாளர்களுக்கும் கேமராமேனுக்கும் அதே போல் உங்களுக்கும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ஐப்பசி மாதம் 2025ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன. அப்போ தமிழ் மாதம் என்று சொன்ன உடனே சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசிக்குன்னு ஒரு மாதம் கொடுப்பாங்க. அப்போ நம்மளுடைய துலாம் ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறார். இப்போ துலாம் ராசி ஐப்பசி மாதத்துடைய ராசி, ஓகேவா? அப்போ சூரிய பகவான் துலாம் ராசிக்குள்ளே இருக்கிறார். இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன் முக்கிட்டு கிரகங்கள் என்ற சொல்லக்கூடிய அமைப்பில் சுக்கிரனை தான் எப்பயுமே சேர்த்துக்குவோம். இந்த வட்டம் யார் உட்காந்துருக்காருன்னா நம்மளுடைய செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்கார். சூரியன், செவ்வாய், புதன் என்ற 3 கிரக அமைப்புகள் ஆரம்பத்தில் இருக்குது. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 27/10/2025 முதல் அவர் விருச்சிக ராசிக்கு தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறார். செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு. சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரையும் இருக்கிறார். 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போகிறாங்க. அப்போ சூரியன் பார்த்திங்கன்னா நீசபங்க ராஜயோகம் பெறுவார் என்பது அர்த்தம். கிட்டத்தட்ட 15 நாள் தான் சூரியன் நீசம் அடைகிறார். 15 நாளுக்கு மேலே என்ன ஆகுறது, அவர் நீசபங்க ராஜயோகம் என்பது அர்த்தம். அதே போல் இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா, சூரியனுடன் இணைந்த புதன் பகவான் கரெக்டாக பார்த்திங்கன்னா 24/10/2025 விருச்சிக ராசிக்குள்ளே நுழைஞ்சிடும். செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடியே புதன் உள்ளே போயிடுவார் விருச்சிக ராசிக்குள்ளே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பராசியிலும், சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 17ஆம் தேதி வரையும், கிட்டத்தட்ட 17/10/2025 வரையும் அவர் எங்கே இருப்பார்னா குரு பகவான் மிதுன ராசியில். அதுக்கப்புறம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசி குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குருவுக்கு ஒரு வில் பவர் கூடிடும். அவர் அந்த இடத்துல தான் உச்சமடைவார் என்பது அர்த்தம். கடகராசிக்குள்ளே குரு பகவான் உச்சமடைகிறார். அப்போ இங்கே உச்சமடைகிற குரு பகவான், அதே போல் நீசபங்கம் ராஜயோகம் பெறுகின்ற சூரிய பகவான், இவருடைய கிரக அமைப்புகள் ரொம்ப காம்பினேஷன் சிறப்பாக இருக்க போகுது. வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்க போகுதுங்கிறது உண்மையான விஷயம். இதில் கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார். இப்போ இந்த கிரகங்கள், இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 20-30% ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. அப்போ என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக பாருங்கள். உங்களுக்கான ஒரு அற்புதமான பலன்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு, அதாவது இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி ராசிக்குள்ளே நுழைகிறார். அவர் ராசிக்குள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணுறாரு, நீசம் ஆகிறாருங்கிறது கணக்கு. அப்போ இங்கே நம்ம ஒரு 15ஆம் தேதி வரையும், கிட்டத்தட்ட ஐப்பசி 15-16ஆம் தேதி வரையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா கவனம் வச்சுக்கோங்க. எப்போயுமே லாஸ்ட்டில் தான் நம்ம கவனம் சொல்லுவோம். இருந்தாலும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் 16ஆம் தேதி வரையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது. ஒரு 10 ரூபானாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டு. 16ஆம் தேதிக்கு மேலே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு.
நீங்கள் எடுக்கிற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகம் ஏற்படும். நல்ல ஒரு படப்படன்னு செயல்படக்கூடிய ஆற்றல்கள் உண்டாகும். சும்மா அப்படியே ஸ்லோவாக செய்யவா வேண்டாமா, செஞ்சால் ஏதாவது ஒரு அழுத்தம் ஏற்படுமோ, செஞ்சால் ஒரு குழப்பம் வருமோ, இதெல்லாம் வேண்டாம். ப்ரொஃபைட்டாக பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணுங்கள், உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு பண்ணுங்கள். என்னதான் இருந்தாலும் கிரகங்கள் என்னதான் உங்களுக்கு 11ஆம் இடத்ததிபதி உங்களுடைய ராசியில் நீச்சம் அடைந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு முயற்சி ஸ்தானம், ஒரு வெற்றிக்குரிய ஸ்தானம், எல்லா இயக்கங்களையும் இயக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்குது. குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதியாக இருந்தாலும் அவர் உட்கார்ந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கு. அப்போ தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ஏற்றங்கள் உண்டு, பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. இவ்வளோ நாட்களாக சில பேர் செய்கிற ஒரு செயல்பாடுகளை உங்களால் மனசு விட்டு சொல்ல முடியாமல் நீங்கள் தவிச்சுக்கிருக்கீங்க. அதெல்லாம் சொல்லணும்னா இங்கே வரையும் வந்துருச்சு, இங்கிட்டு வெளியே வரல, பேச முடியல அப்படின்னு இருக்கீங்க பார்த்தீங்களா. இனிமேல் கரெக்டாக பேசுவீங்க. நீதினா நீதி, உண்மைன்னா உண்மை அப்படின்னு வெளிப்படையாக பேசிடுவீங்க, கவலையே பட தேவையில்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறீங்க. ஒரு சொந்த வீடு வாங்கிடலாமா, ஒரு சொந்தமாக ஒரு இடமாச்சும் வாங்கி போட்டுருவோண்ணா அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கான இயக்கம் உண்டு. சில நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் வீடு கட்டுவதற்கு முயற்சி எடுத்திருப்பீங்க. இடம்லாம் வாங்கி போட்டு எல்லா செயல்பாடுகளும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் பாதியோடு ஸ்டாப் ஆகிருக்கும். அப்போ அந்த வீடை எப்படி கட்டுவதற்கான முயற்சியில் உள்ள தடைகளை எப்படி சரி செய்வது அப்படின்னு யோசிச்சுருக்கீங்கன்னா ஐப்பசி 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய முயற்சியில் வெற்றி உண்டாகும். வீடு கட்டாயமாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. அதே போல் உங்களுடைய சொந்த வீட்டுக்கே போக முடியல, ரொம்ப நாளாக சொந்த வீட்டுக்கு போகிறது உங்களுடைய ஆசையாக இருக்கும், சொந்த வீட்டுக்கே போக முடியல, இப்போ ஒரு 3 மாதமாக 6 மாதமாக தவிக்கிறீங்கன்னா உங்களுடைய சொந்த வீட்டுக்கு நீங்கள் போவீங்க, உங்களுடைய பூர்வீக வீட்டுக்கு போவீங்க. பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனை சால்வ் ஆகும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது. நம்மளுடைய துலாம் ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி செயின்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படுது. கிரகங்கள் நல்ல ஒரு ஆக்டிவான விஷயத்தை இயக்கி கொடுக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களால் முடியாதுங்கிற விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டு முடியுங்கிற விஷயத்தை கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதனால அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், அதாவது அரசாங்கம் சார்ந்த வேலையில் பார்க்குற, அரசாங்க வேலை பார்க்குற அல்லது அரசாங்கம் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அதான் சொன்னால் நிரந்தர பணியில் இல்லை, சரியா? ஆனால் பொதுவாகவே அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை தான் நீங்கள் இயக்கி உங்களுடைய வாழ்வாதாரத்தை செயல்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை அரசாங்கம் டெண்டர் எடுத்து பயன்படுத்துகிற நபர்களாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதி வரை ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய உண்மைத்தன்மை எல்லாமே பக்காவாக வச்சுக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத நபர்கள் மூலமாக சில சிக்கல்கள் வரும். அதில் கவனமாக இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. 16ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நீஷ பங்க ராஜயோகமாக சூரியன் செயல்படுவார். உங்களுடைய ராசி அதிபதி உள்ளே வந்தோடனே அது பிறகு எல்லாமே சூப்பர், எல்லாமே வெற்றிக்குரிய விஷயமாக சிறப்பான ஒரு தன்மை உள்ள செயல்பாடாக உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. சரி, இப்போ இந்த கோச்சார கிரகங்கள் சில பாதிப்புகளை கொடுக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன தானம் பண்ணலாம், யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ராசிக்காரர்களுக்குமே தான முறைகளில் உங்களுடைய வாழ்க்கையை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயந்தான் சொல்கிறோம். அப்போ நீங்கள் பசு மாடு இருக்குது பார்த்தீங்களா, பசு மாடுக்கு நீங்கள் உணவுகளை தானமாக கொடுங்க, ஓகேவா? பசு மாடு சாப்பிடக்கூடிய உணவுகள், தானியங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா பசுமாடுக்குரிய புல், இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுங்க. கீரை வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வாங்கி கொடுத்தீங்கன்னா, அகத்திக்கீரைலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அகத்திக்கீரை வாங்கி நீங்கள் கிட்டத்தட்ட திங்கக்கிழமை கொடுத்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஏற்படுகின்ற தடைகள், ரொம்ப நாளாக ரொம்ப போராட்டமான சூழ்நிலைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். இது வந்து ஒரு எளிய பரிகாரம். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மனசார பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் மாற்றம் உண்டு, வெற்றிகரமான சூழ்நிலை உறுதியாக உண்டு.